வணக்கம் மாணவர்களே. தரம் 4 சுற்றாடல் பாடத்தில் நிலமும் வானமும் என்ற கருப்பொருளின் கீழே கொஞ்சம் வினாவிடைகளை நாங்கள் இதில் செய்து பார்ப்போம். வாங்க பார்க்கலாம். சரியான விடையை தெரிவு செய்க. பந்தொன்று விரைவாக உருண்டு செல்லக்கூடிய இடம் எது? இதில் விட சீமெந்து திரை. வேகமாக நடப்பது கடினமாக உள்ள திரை எது? மணல் திரையில் நாங்கள் வேகமாக நடக்க முடியாது. விட மணல் திரை. தாவர வளர்ச்சிக்கு மிகவும் உகந்த மண் வகை எது? மணல் மண், இருவாட்டி மண், களிமண். இதில் இருவாட்டி மண் சரியான விடை. இயற்கையான திரைகளில் ஒன்று அல்லாதது. பரல் கொண்ட திரை, புட்கள் கொண்ட திரை, சீமேந்து திரை. சீமேந்து திரை செயற்கையானது. விட சீமேந்து திரை. இந்த படத்தில் நீங்கள் பார்க்குறீங்கள், நீரில் மண்ணை இட்டு கலக்கிய பின் இதை இப்படி வைக்கல அதில் இருக்கிற கூறுகள் இப்படி படிந்து போய் இருக்கும். இதில் ஏ, பி, சி, டி, இ என்று இருக்கிறவையை நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும். இதில் ஏ உக்கல், பி மிதக்கின்ற களி, சி நுண் மணல், டி பெரு மணல், இ பெரல்கள். குளங்களை கட்டுவித்தவர்கள். மின்னேரியா குளத்தை கட்டுவித்தவர் மகாசேனன். அதே மாதிரி பசவ குளத்தை கட்டுவித்தவர் பண்டுகாபயன். கலாவாவியை கட்டுவித்தவர் தாதுசேனர். திசவாவியை கட்டுவித்தவர் தேவநம்பிய தீசன். கந்தளாய் குளத்தை 2ஆம் அக்கப்போதி கட்டுவித்தார். ஜயகங்கை அல்லது ஜோத கால்வாய் என்றது தாதுசேனன் கட்டுவித்தார். இலங்கையில் அதிகமாக குளங்கள் காணப்படுகிற இடம் அனுராதபுரம். பராக்கிரம சமுத்திரம் அமைந்துள்ள மாவட்டம் எது? பொலனறுவை மாவட்டம். பம்பரகந்த நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தில் உள்ளது? பதுளை மாவட்டத்தில் உள்ளது. இலங்கையில் அதிகளவான நீர் மின் உற்பத்தி செய்யப்பட நீர்த்தேக்கம் விக்டோரியா. வானத்தில் இருந்து விழும் ஒரு துளி நீரையும் வீணாக்காது பயன்படுத்த வேண்டும் எனும் கூற்றை கூறிய மன்னன் பண்டுகாபயன். இலங்கையின் மிகப்பெரிய குளம் எது? கந்தளாய் குளம். காற்றினால் இயங்கு பொருட்கள் 4 தருக. காற்றாலை, பட்டம், காற்று திசை காட்டி, காற்று வேகமானி. காற்றினால் இயங்கும் இசைக்கருவிகள் 4 தருக. நாதஸ்வரம், புல்லாங்குழல், சங்கு, கொம்பு. காற்று வீசும் திசையை அறிய உதவும் கருவி எது? காற்று திசை காட்டி. காற்று வீசும் வேகத்தை அறிய உதவும் கருவி காற்று வேகமானி. மழை வீழ்ச்சியின் அளவை அளக்க உதவும் கருவி மழைமானி. இலங்கையில் அனல் மின் உற்பத்தி நிலையம் எங்கே உள்ளது? நுரைச்சோலை. மழைநீரை சேகரிக்கும் 2 முறைகள் தருக. குளங்கள், அணைகள் அமைத்தல், வீடுகளில் தொட்டி அமைத்தல். இலங்கையில் மழை வீழ்ச்சி குறைவாக கிடைக்கும் இடம் எது? மன்னார் மாவட்டத்தில் உள்ள மரச்சுக்கட்டி. சூரிய கிரகணம் எத்தினத்தில் தோன்றுகின்றது? அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் தோன்றுகின்றது. மாலை நேரத்தில் வானவில் எந்த திசையில் தோன்றும்? கிழக்கு திசையில் வானவில் தோன்றும். இரவு பகல் எவ்வாறு உண்டாகின்றது? பூமி தன்னைத்தானே சுற்றுவதால் இரவு பகல் உண்டாகின்றது. இனி பிள்ளைகள் இதில் இலங்கை சம்பந்தமாக கொஞ்சம் பார்க்கலாம். இலங்கையை இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு என்று கூறுவார்கள். அதன் பரப்பளவு 65,610 சதுர கிலோமீட்டர். நீளம் 445 கிலோமீட்டர். அகலம் 225 கிலோமீட்டர். தலைநகரம் ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர. வணிக தலைநகரம் கொழும்பு. இலங்கை இந்து சமுத்திரத்தில் உள்ளது. இந்தியாவிற்கு தெற்கு திசையில் அமைந்துள்ளது. 4 பக்கமும் கடலால் சூழப்பட்ட ஒரு தீவு. 9 மாகாணங்கள் உள்ளன. 25 மாவட்டங்கள் உள்ளன. ஆசியா கண்டத்தில் இலங்கை அமைந்துள்ளது. இலங்கைக்கு வடக்கே இந்தியா அமைந்துள்ளது.
இலங்கைக்கு கிழக்கே மலேசியா, தாய்லாந்து ஆகிய நாடுகள் உள்ளன. இலங்கைக்கு அண்மையில் இந்தியா, மாலைதீவு, பங்களாதேஷ், பாகிஸ்தான் ஆகிய நாடுகள் உள்ளன. அடுத்தது சூரிய ஒளி பயன்படும் சந்தர்ப்பங்கள். தானியங்களை உலர்த்துதல், ஈரமான துணிமணிகளை உலர்த்துதல், உப்பு உற்பத்தி, செங்கல் உற்பத்தி, சூரிய மின்கலம் மூலம் மின் உற்பத்தி செய்தல். சூரிய ஒளியினால் கிடைக்கின்ற பயன்கள்: வெளிச்சம் பெறுதல், தாவரங்கள் செழிப்பாக வளருதல், விட்டமின் டி தொகுப்பிற்கு சூரிய ஒளி பயன்படுகின்றது. அதே மாதிரி இதில் ஊசித்துளை கேமராவில் ஒரு பொருளின் பிம்பம் எப்படி தெரியுது என்று சொன்னால் தலைகீழாக இருக்கின்றது. ஊசித்துளை கேமராவில் பொருளிலுங்காட்டி பிம்பம் சிறிதாகவும் ஊசித்துளை கேமராவில் தெரியும். பொருளொன்றை பார்க்க தேவையானது கண்ணும் வெளிச்சமும் அல்லது ஒளி. இலங்கையில் உப்பு உற்பத்தி செய்கிற இடங்கள் ஆனையிறவு, புத்தளம், அம்பாந்தோட்டை, கல்லுண்டாய், நிலாவெளி ஆகிய இடங்களில் உப்பு உற்பத்தி. இயற்கை அனர்த்தங்கள் அன்றி தருக: மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, சூறாவளி, வறட்சி, இடிமின்னல். அனர்த்தங்கள் வரும் முன் இயற்கை காட்டுகின்ற முன்னெச்சரிக்கைகள்: ஈசல்கள் பறத்தல், மீன்கள் கரையொதுங்குதல், கடல் உள்வாங்குதல். இயற்கை அனர்த்தங்களால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் இவை: மரங்கள் முறிந்து விழுதல், உயிரிழப்புகள் ஏற்படுதல், பயிர்ச்செய்கை நிலங்கள் அழிதல், பொருட்கள் சேதமடைதல், தீ விபத்து ஏற்படுதல். அதே மாதிரி மின்சார கம்பங்கள் சாய்தல், தொற்று நோய் ஏற்படுதல். இயற்கை அனர்த்தங்களிலிருந்து பாதுகாப்பு பெறும் வழிகள்: எச்சரிக்கை அறிவிப்பு கிடைத்தவுடன் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுதல், உயரமான மரத்தின் கீழ் நிற்பதை தவிர்த்தல், மின் இணைப்பை துண்டித்தல், இடிமின்னல் வேளையில் வெளியில் நிற்பதை தவிர்த்தல். சூறாவளி எச்சரிக்கை அறிவிப்பு கிடைத்த மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்தல். இலங்கையில் சுனாமி ஏற்பட்ட ஆண்டு எது? 2004 டிசம்பர் 26. வானிலை தொடர்பான தகவல்களை வெளியிடும் நிறுவனம் வளிமண்டலவியல் திணைக்களம். இலங்கையில் மண்சரிவு ஏற்படும் சில மாவட்டங்கள்: இரத்தினபுரி, மாத்தளை, களுத்துறை, நுவரெலியா, மாத்தளை, பதுளை, கேகாலை, காலி. இலங்கையில் உருவாக்கப்பட்ட இயற்கை அனர்த்தங்களுக்கான தனியான நிறுவனம் எது? இயற்கை அனர்த்த முகாமைத்துவ நிறுவனம். பரப்பளவில் பெரிய மாகாணம் எது? வடமத்திய மாகாணம். அதிக மாவட்டங்களை கொண்ட மாகாணம் எது? வடமாகாணம். பரப்பளவில் பெரிய மாவட்டம் எது? அனுராதபுரம். பரப்பளவில் சிறிய மாவட்டம் எது? கொழும்பு. இதில் முதலாவது வடமாகாணம், 2வது கிழக்கு மாகாணம், 3வது தென் மாகாணம், 4வது மேல் மாகாணம், 5வது ஊவா மாகாணம், 6வது வடமேல் மாகாணம், 7வது சப்ரகமுவ மாகாணம், 8வது மத்திய மாகாணம், 9வது வடமத்திய மாகாணம். அதிக மாவட்டங்களை கொண்ட மாகாணம் எது? வடமாகாணம், 5 மாவட்டங்கள். வடமாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் எவை? யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு, வவுனியா. கிழக்கு மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் எவை? திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை. மேல் மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் எவை? கம்பகா, கொழும்பு, களுத்துறை. தென் மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் எவை? காலி, மாத்தளை, ஹம்பாந்தோட்டை. மத்திய மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் எவை? மாத்தளை, கண்டி, நுவரெலியா. வடமத்திய மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் எவை? அனுராதபுரம், பொலனறுவை. சப்ரகமுவ மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் எவை? கேகாலை, இரத்தினபுரி. ஊவா மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் எவை? பதுளை, மொனராகலை. வடமேல் மாகாணத்தில் உள்ள மாவட்டங்கள் எவை? புத்தளம், குர்நாகல். இந்த நிலமும் வானமும் என்ற பாடத்தில் மிகவும் சுருக்கமாகவும் விரைவாகவும் இந்த வினாவுடைய உங்களுக்காக தொகுத்து வழங்கியிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தேவையான இன்னும் பல வினாவிட தொகுப்பு தொடர்ச்சியாக இதில் நான் பதிவிடலாமண்டி இருக்கிறேன். உங்களோட ஆதரவோட இந்த உங்களுக்கு பயன்பெறுற வகையில் இந்த சேனல் அமையும்ன்றதை உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். நன்றி.